ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மைக்கா சாப்டர் 6 verse 8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் பார்வையில் நன்மை என்னவென்று அநேக மனிதர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நன்மை என்றால் என்ன என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாய் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நன்மை என்றால் 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, நியாயம் செய்ய வேண்டும். இரண்டாவது, இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். மூன்றாவது, தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நன்மை. Dear children of God, the word of God explains what is good in the world for us to adopt. There are times people say this is good, that is good, everything is good, but we will not agree with what the world say which is good. But I want to tell you, you need to learn from the word of God what is good. Our Lord has written in this Bible what is good for us to do, what is good for us to adopt in our life. There are 3 things. One, we need to do justice. Secondly, we need to love kindness. Thirdly, we need to walk humbly before God. Doing justice is not easy. People are very selfish. They are trying to make profit in everything, whatever they do. That is why they do things which are not correct according to the law or according to God's eyes. They do not do anything justice for other people. They are trying to grab every blessings for them. But we need to understand, we need to do justice as our Lord Jesus did. Secondly, we need to love kindness. We need to be kind with everybody. We need to be gracious with all the people, like our Lord Jesus Christ. Our Lord Jesus saw the people. He had compassion over them and he healed them. He made them happy. That is the way we need to also love kindness. Thirdly, we need to humble ourselves before God and before people. When we humble ourselves, God will exalt us. He will give us all the blessings. That is the way we can receive God's blessings, by humbling ourselves before God. We need to give all the glory to God. We need to give all the importance to God. We need to exalt God in every way of our life so that we will do good before God and before men. நாம் தேவனுக்கு முன்பதாக நன்மை என்னவென்று அறிந்து அதன்படி செய்ய கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய பார்வையிலே மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் நாங்கள் நன்மை என்றால் என்னவென்று அறிந்து கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்திடணும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அற்புத அடையாளங்களை செய்திடணும். நாங்கள் உமக்கு முன்பதாக நன்மை செய்கிறவர்களாக வாழ்ந்து உம்மை போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.